எல்லாருக்கும் வணக்கம். அசாம் மாநிலத்தில இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, பழங்குடி மக்கள் சொந்தமான நிலத்த வந்து அசாம் கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 25,000 ஏக்கர் லேண்ட வந்து சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, அதானி குழுமத்துக்கு வந்து எழுதி குடுத்துருக்காங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு மாவட்டம் அளவுக்கு பார்த்தீங்கன்னா லேண்ட வந்து குடுத்துருக்காங்க. வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி நிறைய பேர் பார்த்தீங்கன்னா, சேனல சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்க்குறீங்க. சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அதானி கம்பெனி பார்த்தீங்கன்னா, சிமெண்ட் ஃபேக்டரி மகாபால்னு சொல்லிட்டு ஒரு சிமெண்ட் ஃபேக்டரி அது கட்டுறதுக்காண்டி பார்த்தீங்கன்னா, அசாமில் இருக்கக்கூடிய பிஜேபி கவர்மெண்ட் என்ன பண்றாங்கன்னா, கிட்டத்தட்ட பழங்குடி மக்கள் சொந்தமான நிலத்த வந்து 25,000 ஏக்கர் லேண்ட வந்து அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா எழுதி குடுத்துருக்காங்க. இந்த சிமெண்ட் ஃபேக்டரி கட்டுறத எதிர்த்து பார்த்தீங்கன்னா, அங்க கூடிய பழங்குடி மக்கள் சேர்ந்து போராடினாங்க. அதுக்கப்புறம் கேஸ் போட்டிருந்தாங்க. கவுகாத்தின்னு சொல்லிட்டு உயர்நீதிமன்றத்தில பார்த்தீங்கன்னா கேஸ் போயிட்டு இருந்துச்சு. அப்பதான் பார்த்தீங்கன்னா, அந்த உயர்நீதிமன்ற நீதிபதி பார்த்தீங்கன்னா சஞ்சய் குமார் அவர் சரமாரியா பிஜேபி கவர்மெண்ட்டையும் அதேபோல அங்க இருக்கக்கூடிய அரசு அதிகாரி பார்த்தீங்கன்னா அவ்வளவு கேள்வி கேட்டிருக்காரு. ஒரு மாவட்ட அளவில் இருக்கக்கூடிய நிலத்தை வந்து ஒரு பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தை வந்து பார்த்தீங்கன்னா எப்படி நீங்க பிரைவேட் கம்பெனி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சாராமரியா கேள்வி கேட்டிருக்காரு. கண்டனமும் தெரிவிச்சிருக்காரு. இப்போ எப்படி தமிழ்நாட்டில் பஞ்சமி நிலத்தை வந்து ஆட்டையை போடுறாங்களோ அதே போல பார்த்தீங்கன்னா பழங்குடி மக்களுக்கு சொந்தமான நிலத்தையும் பார்த்தீங்கன்னா இப்படி தான் ஆட்டையை போடுறாங்க கவர்மெண்ட்.